ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான காய்கறி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 pot ரைஸுங்க. இது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணால் செஞ்சு சாப்பிடலாம். எல்லா டைமும் சூப்பராக இருக்கும். நல்ல இந்த மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சுட சுட அரிசி பருப்பு சாதம் காய்கறி போட்டு வச்சு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பருப்பு நிறைய காய்கறி போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுறது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் அண்ட் 10 to 15 சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்துட்டு நல்லா இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து முடிஞ்ச வரையில் நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு 2 to 3 தக்காளி தாராளமாக சேர்த்துலாம். எனக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இதை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க சாம்பார் தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காய்கறிகளை ஆட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது காய்கறிகள் லைக் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்தால் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து பச்சை பட்டாணி வாங்கினோன்னா அதை உரிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்படி வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆனதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த காய்கறிகள் எல்லாம் இந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்துட்டு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த காய்கறி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுலேருந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே அரிசியும் பருப்பையும் கழுவிடலாம். நான் இங்கே வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அண்ட் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 3 டம்ளருக்கு 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னா அரிசி சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை இது சாம்பார் சாதம் மாதிரி நல்லா கொலன்னு வரணும் அப்படின்னா 3 டம்ளருக்கு பதிலாக 4 டம்ளராக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியை போட்டு அதை நல்லா கலந்து விட்டு அது மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா 6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 6 விசில் வந்து ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதுக்கு ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிற வரலும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இது வந்து ஓப்பன் பண்ணி கிளறணும். இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா அடியிலேருந்து மேலே எடுத்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம காய்கறி பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். என்னைக்காவது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு 1 pot ரைஸ் செய்யணும், ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம காய்கறிகளை மட்டும் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பெருசாக சைடிஷ் தேவையில்லைங்க, சும்மா சாப்பிட்டாலே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் காய்கறி போடாமல் வெறும் பருப்பு சாதமாக கூட செய்யலாம். என்னைக்காவது வந்து சாப்பாடு செய்யவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் வந்து காய்கறி இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை சாப்பாடு செய்யறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.